தேய்பிறை பஞ்சமியன்று மாலை வாராகி அம்மனை இந்த முறையில் வழிபட்டால் நமது கடன் பிரச்சினைகள் விரைவில் தீரும் என்று நம்பப்படுகிறது. சப்த கன்னிகைகளில் ஒருவரான வாராகி அம்மன் இன்று பலரும் நம்பிக்கையுடன் வழிபடும் சக்தி வாய்ந்த தெய்வமாக உள்ளார். இந்த அம்மனை நினைத்து நாம் வைக்கும் வேண்டுதல்களை அவர் தவறாமல் நிறைவேற்றுவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மலை போல வந்த துன்பம் கூட வாராகி அம்மன் முன் மனமுருகி வேண்டினால் பனி போல கரைந்துவிடும். பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் செய்யும் வேண்டுதல் பல மடங்கு பலம் தரும். இருள் சூழ்ந்த நேரத்தில் வாராகி அம்மனை வழிபட்டால் உடனே அருள் புரிவார் என்று ஐதீகம் கூறுகிறது. வீட்டில் இருக்கும் வாராகி அம்மன் படம் அல்லது விக்கிரகத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாட்டை தொடங்குங்கள். விக்கிரகம் இருந்தால் மஞ்சளை பூசி தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் கருந்துளசி கொண்டு அர்ச்சனை செய்வது சிறந்தது. இல்லையெனில் செவ்வரளி அல்லது மல்லிகை மலரும் பயன்படுத்தலாம். வெற்றில பாக்கு பழம் வைத்து நல்ல வாசனை தரும் தூபத்தை ஏற்றி அம்மனை வழிபடுங்கள். அர்ச்சனை செய்யும் போது இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். ஓம் அஸ்வாரூடாய நமக. கருப்பு உளுந்து வடை செய்து மாலையாக சமர்ப்பித்து வழிபட்டால் கிரகதோஷங்களும் நீங்கும். இவை செய்ய முடியாவிட்டாலும் 5 முக குத்து விளக்கை ஏற்றி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபட்டால் கடன் பிரச்சினைகள் நீங்கி அம்மன் அருளால் வாழ்வு வளமாகும்.